சொன்னது போலவே லேவியராகம புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பலிகளை குறித்ததான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல நாம் விசேஷமாக கடந்த வகுப்புல, அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய போஜன பலியை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த போஜன பலியை குறித்து முதலாவது நாம் சிந்தித்தது இயேசு கிறிஸ்துவோட அதை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய உலக வாழ்க்கையில அவர் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த மாதிரியை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்து சென்றிருக்கிறார். அதை பின்பற்றி நாம் என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்பதை குறித்து கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடு ஒப்பிடுவது ஒரு புறம், மறுபுறத்துல விசுவாசிகளாகிய நாம் இதை எப்படி அபியாசப்படுத்த முடியும் என்பதை இந்த வாரத்திலே நாம் என்ன செய்யலாம், அதை சிந்தித்து நாம் பார்க்கலாம். நம்முடைய வசன ஆதாரத்துக்காக லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை. முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. ஓகே, வாசித்த இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. 16ஆம் வசனத்துல ஞாபகக்குறியான பங்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல அங்கங்க இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யறோம், பார்க்க முடியும். 2வது வசனத்துல ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன் அப்படின்ற வார்த்தைய 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல நாம அந்த அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஞாபகக்குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவது அப்படின்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த அதாவது போஜன பலியானது கொண்டு வருகிறவன் அவன் கொண்டு வந்ததிலிருந்து முழுமையாக என்ன செய்யறதில்ல, கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். சர்வாங்க தகன பலி அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முற்றிலுமாக அது என்ன செய்யப்படுகிறது, கர்த்தருக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தோல் மட்டும்தான் ஆசாரியனை சேரும் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். அந்த தோல் மட்டும்தான் யாரை சேருகிறது, ஆசாரியனை போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. மற்றபடி மற்ற எல்லாமே முழுவதுமாக எந்த பகுதியும் விட்டு விடாமல் அங்க என்ன செய்யப்படுகிறது, கர்த்தருக்கு செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் போஜன பலியானது முற்றிலுமா என்ன செய்கிறது இல்ல, கொடுக்கிறது இல்ல. ஞாபகக்குறியாக ஒரு பங்கு என்ன செய்யப்படுகிறது, கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது, பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இதை எதை குறிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, அந்த முதற் கனிகளை நம்ம வாசிச்சோம் இல்லையா 12ஆம் வசனத்துல, அந்த முதற் கனிகளை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது என்னுடைய வயல் நிலத்திலே விதைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்த்தத்தோடு அது எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய வயல் நிலத்திலே விளைத்திருக்கக்கூடிய விளைச்சலிலே ஒரு பங்கை கொண்டு வந்து நான் ஆசாரியனுக்கு கொடுக்கிறேன். அந்த ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டதுல 2 பங்காக பிரிக்கப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆசாரியனுக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது. அது 2ஆக பிரித்து ஒரு பங்கு பலிபீடத்துக்கு செல்லுகிறது, மறுபங்கு
அது ஆசாரியனை சேரக்கூடியதா இருக்கிறது. ஓகே, அப்போ இதை எதை சுட்டி காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, கொண்டு வருகிறவன் முதற்கனிகளை கொண்டு வருகின்றார். அந்த முதற்கனியானது அவனுடைய மொத்த விளைச்சலையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற வண்ணமான ஒரு சிந்தையில அவங்க என்ன செய்யறாங்க, நன்றி செலுத்துகிற வண்ணமாய் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்யறோம், நாம கவனிக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம். இதனுடைய விளக்கத்தை நாம 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, போஜன பலியினுடைய பிரமாணம் என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். கவனிங்க, இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மனிதனுக்கு என்று அங்க கொடுக்கப்படவில்லை. அதாவது கொண்டு வருகிறவன் கொடுக்கிற அந்த முழு பங்கும், அதாவது முதற்கனியை கொண்டு வருகிறார், அந்த முதற்கனி முழுவதும் ஆரோனுடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. கொடுக்கிறவன் ஆரோனுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது, கொடுக்கிறவன் என்ன மனநிலையில கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, முழுவதும் கர்த்தருக்கென்று நான் கொடுக்கின்றேன். அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில். அப்போ கர்த்தருடைய சந்நிதியில் அப்படின்னு சொன்னா, அது படைப்பது யாருக்கு படைக்கப்படுகிறது? கர்த்தருக்கு படைக்கப்படுகிறது. இதுல விசுவாசிகளாகிய நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது. என்ன? நாம காணிக்கைகளை சபைக்கு கொடுக்கிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம காணிக்கைகளை யாருக்கு கொடுக்கறதில்ல? சபைக்கு கொடுக்கிறதில்லை. காணிக்கைகளை நாம் ஊழியர்களுக்கு கொடுப்பதில்லை, ஊழியங்களுக்கு கொடுப்பதில்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம சபையில காணிக்கை போட்டாலும், ஸ்தல சபையில உள்ள ஊழியருக்கு காணிக்கை கொடுத்தாலும், இல்ல நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்க காணிக்கை கொடுத்தாலும், இல்ல வேற ஏதாவது ஊழியங்களுக்கு நீங்க காணிக்கை கொடுத்தாலும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்றோம். அப்ப நாம எந்த சிந்தையோட கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற சிந்தையோட நாம் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு மனநிலையில நாம் கொண்டு வர வேண்டும். அப்ப கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது எதனுடைய வெளிப்பாடு? ஆண்டவரே, இதோ இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க கொடுத்ததிலிருந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நான் உமக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நிலைமையில அதை நான் கொடுக்கிறேன். இதை இன்னொரு வழியில சொல்லணும்னா, ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. காணிக்கை போடும் பொழுது ஒரு பாடலை பாடுவோம் இல்லைங்களா? உம்மிடத்தில் வாங்கி உமக்கு நான் என்ன செய்யறேன், திரும்பி நான் கொடுக்கிறேன் அப்படின்னு 601வது பாடல் நினைக்கிறேன். காணிக்கை படைக்கிறேன் கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளும் அந்த பாடலில அந்த ஒரு வரிசை வரிகள் வரும். என்ன வரிகள்? உம்மிடத்தில் வாங்கி உமக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னிடத்தில் நன்மையும் இல்லை, எல்லாம் நீங்க கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடி நாம் என்ன செய்யறோம்? அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ நாம் சபையில போடக்கூடிய காணிக்கையா இருக்கட்டும், ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையா இருக்கட்டும், அதே போல ஊழியங்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது வெளியில உள்ள ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, we are not giving to the man or the any organization. சரிங்களா? எந்த மனுஷனுக்கோ நிறுவனங்களுக்கோ அல்லது கட்டிடங்களுக்கோ நாம் என்ன செய்யறது இல்ல, கொடுக்கிறது இல்ல. நாம யாருக்கு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த மனநிலையில இல்ல. சரிங்களா? இந்த மனநிலையில இல்ல. நாம என்ன சிந்தையோட கொடுக்கின்றோம்? நாம கர்த்தருக்கென்ற நிலையில இல்லாம நாம போடணும், இல்ல கொடுக்கணும், அவருக்கு உதவி செய்யணும். சோ இது போன்றதான ஒரு சிந்தையோட என்ன செய்யறோம்? கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சோ போஜன பலி, போஜன பலி என்பது அது கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு ஞாபக குறியாக ஒரு பங்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. 15ஆம் வசனத்துல, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2ஆம் அதிகாரத்துல மெல்லிய மாவு என்பது
பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று. அது விசேஷமான நிலைமையில பிரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையானது எப்படி கொடுக்கணும்? இட் ஷுட் பி செப்பரேட்டட். ஆண்டவருக்கென்று கொடுப்பது அது ஆயத்தத்தை காண்பிக்க கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில தசமபாகம் கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. இது போன்ற முதற் கனிகளை கொடுக்கக்கூடிய பலிகள், அதாவது காணிக்கை இருக்கின்றது. அது மாத்திரமே அல்ல, பண்டிகைகளிலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் கணக்கு போட்டா ஒரு வருஷத்துக்கு 33%, அதாவது ஒருவன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா 33 ரூபாய் கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்தக்கூடிய நிலைமையில ஒரு இஸ்ரவேலனுக்கு கணக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. நாம வெறும் தசம பாகம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தசம பாகம் மட்டும் இல்லைங்க, பண்டிகைகள், 7ஆம் நாள் கொண்டு வரக்கூடிய காணிக்கை இருக்கு, 7வது மாசம் கொண்டு வரக்கூடிய காணிக்கை இருக்கிறது, அறுவடை காலத்திலே கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் இருக்கிறது, அவர்கள் விட்டுவிடக்கூடிய காணிக்கைகள். ரூத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, விதவைகள், ஏழைகள், இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? ஒரு பகுதியானது அவங்க அறுக்காம விட்டுட்டு போகணும். அது அவங்க திரும்ப வந்து என்ன செய்யக்கூடாது? அறுக்க கூடாது. அப்படி அறுத்து பொறுக்கின அந்த தானியங்களை தான் ரூத் என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து அவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ இப்படி கொடுக்கும் பொழுது ஏறக்குறைய 33% ஒரு இஸ்ரவேலன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு என்று வரும் பொழுது முற்றிலுமாக வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 19 அதனுடைய 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொடுப்பீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, 19ஆம் வசனத்தினுடைய முடிவுல நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. சோ நான் எனக்குரியவன் அல்ல, நான் முற்றிலுமாக நான் ஆண்டவரால என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். அப்ப நான் முற்றிலுமாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு பங்கை நான் ஆண்டவருக்கு கொடுப்பது அல்ல. அந்த பாக்கெட்டே யாருக்குரியதுதான்? கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. சோ என்னுடைய 100% கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ 100% கர்த்தருக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நாம் செலவிடக்கூடிய எந்த பணமாக இருந்தாலும் நாம யாரிடத்துல பர்மிஷன் வாங்கணும்? ஆண்டவரிடத்துல நாம் என்ன செய்யணும்? அனுமதி வாங்கி நாம் செலவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது நான் ஏதோ கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்றது கிடையாது. கர்த்தரிடத்துல அனுமதி பெற்றுதான் நான் என்ன பண்ணணும்? செலவு செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். ஏன்? என்ன காரணம்? என்னுடைய முழுமையும் யாருக்குரியதா இருக்கிறது? கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டில நாம பார்க்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரே, நான் உனக்குரியவன் தான், ஆனா என் பாக்கெட்டும் என் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ் மட்டும் எனக்கு சொந்தமானது. அதை நான் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்றேன்? நான் செலவு பண்றேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கக்கூடியதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் சொன்னாரு,
மத்தேயு 6ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரத்துல அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு அடிக்கடி ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. எதை குறித்து கவலைப்படாதீங்க? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், இதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல பல முறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 27வது வசனத்துல கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்திலே உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு வாசிக்கிறோம். 31வது வசனத்துல ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. 34வது வசனத்துல ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் அப்படின்னு வாசம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, தண்ணிக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. நம்ம சபையில உள்ள விசுவாசிகளை கூப்பிட்டு நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும்? சாப்பாட்டுக்காக அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறாருங்க. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்தவர் சொல்ல. சவுண்டே வரல. இல்ல அவரு இதாயிடுச்சு, அவரோட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுவார். கனெக்ட் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. சாரி, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. கேக்குதுங்களா இப்போ? ஓகே. சோ இப்ப இந்த 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உடைக்காக, உணவுக்காக, குடிக்கிறதற்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். அப்போ நாம சம்பாதிக்கிறது நம்முடைய நோக்கம், முதலாவது நோக்கமானது எதுவா இருக்கக்கூடாது? நம்முடைய போஷாப்புக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அது எப்படி? அதைத்தான் நம்ம இங்க 33வது வசனத்துல 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாம கர்த்தருக்கென்று நாம சம்பாதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுப்பதற்காக, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, ஊழியங்களுக்காக நாம் இதற்கென்று முதல் ஸ்தானத்துல நாம பிரயாசப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சம்பாதிக்கிறதோட கூட நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல நான் ஞாபகக்குறியாக கொண்டு வந்து வைக்கக்கூடிய அது எந்த காணிக்கையாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்டதாக இருக்கணும், விசேஷித்ததாக இருக்க வேண்டும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம்,
போஜன பலியின் மெல்லிய மாவிலும். சோ அந்த மெல்லிய மாவு என்பது அது நம்முடைய ஆயத்தத்தை காண்பிக்கிறது. அது மாத்திரமே அல்ல, எதை காண்பிக்கிறது? ஆண்டவருக்கு விசேஷித்தமானதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் அப்படின்றத அது நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது நம்ம கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, மக்கதோனிய சபையார் எப்படி விசேஷித்ததை கொடுத்தார்கள் அப்படின்னு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு எப்படி அவர்கள் விசேஷித்ததை கொடுத்தார்கள் அப்படின்றத கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்துல நம்ம வரும் பொழுது பாருங்க, முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, முக்கதேச நாட்டு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்ததும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள். மனதுள்ளவர்களாக என்பதற்கு நான் சாட்சியளிக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களின் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கெடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கற்றுக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தீத்து இந்த தர்ம இந்த 5 வசனங்களில நம்ம பார்க்கும்போது கொடுப்பது அப்படின்றது தேவன் அளித்த கிருபை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டுல நாம கர்த்தருக்கு கொடுப்பது தேவன் அளித்த கிருபை. சோ யார் கொடுக்க முடியும்? கிருபை பெற்றவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? கொடுப்பார்கள். யார் கொடுக்கிறார்கள் அப்படின்னா கிருபையை அனுபவித்தவர்கள். நாம தேவனுடைய கிருபையை அனுபவிக்காமல் அவருக்கு நாம் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. தேவன் கிருபை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அவருடைய கிருபை உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த கிருபையை நாம் அனுபவிக்கிறோமா, அல்லது அந்த கிருபையை நாம் உணர்கிறோமா, அல்லது அந்த கிருபையை நாம் பார்க்க முடிகிறதா? ஓ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில. சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் அதாவது நகரத்தை பாதுகாக்கவில்லை என்றால், கர்த்தர் ஒருவனை போஷிக்கவில்லை என்றால், அதாவது நான் தான் கட்டுறேன், ஆனா அது யார் கட்டுறது? தேவன் கட்டுறார். நான் தான் பாதுகாக்கிறேன், ஆனா அந்த பாதுகாப்பு யாருடையதா இருக்கிறது? தெய்வத்தினுடையதா இருக்கிறது. நான் வேலைக்கு போகணும், நான் பிசினஸ் பண்ணணும், நான் சம்பாதிக்கணும், இது உண்மை. ஆனா போஷாக்கு எங்க இருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய போஷாக்காக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி தேவனுடைய கிருபையை நாம் அனுபவிக்கும் பொழுது, சோ அந்த கிருபையை அனுபவித்தவர்கள் தான் என்ன செய்வாங்க? கொடுக்க முடியும். அந்த கொடுக்கிறதை பற்றி அந்த விசேஷித்த வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, 2வது வசனத்துல மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்போ? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும், கொடிய தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும். நல்லா கவனிங்க, அவர்கள் உபத்திரவத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள், கொடிய தரித்திரத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும் பொழுது அவர்கள் மிகுந்த அதாவது தரித்திரத்தில இருப்பது அப்படின்னு சொன்னாலே அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? தரித்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆனா இங்கே பவுல் சொல்றாரு, அவர்கள் கொடிய தரித்திரத்துல இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கொடிய தரித்திரத்துல இருக்கும் போது அவங்க எப்படி கொடுத்தாங்க? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அதே நேரத்துல அந்த 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே கொடுத்தார்கள். கொடிய தரித்திரத்துல இருக்கும் போது மிகுந்த சந்தோஷத்துல கொடுக்க முடியுமாங்க? சில நேரத்துல முறுமுறுப்பு வரும், சில நேரத்துல சலிப்பு தன்மை வரும், சில நேரத்துல இது கொடுக்கணுமா அப்படின்ற யோசனைகள் கூட
வருகிறது உண்டு. ஆனா இங்க மக்கதோனியா சபையா, இந்த மக்கதோனியா சபையா அதாவது மக்கதோனியா என்பது ஒரு மாகாணம். 2வது மிஷினரி பிரயாணத்தின் போது பவுல் இந்த மக்கதோனியாவுக்கு செல்கிறதை பார்க்கிறோம். இந்த மக்கதோனியா மாகாணத்துல பிலிப்பி பட்டணம் இருக்கிறது, தெசலோனிக்கியா பட்டணம் இருக்கிறது, பெரோயா பட்டணம் இருக்கிறது. சோ இந்த 3 பட்டணங்களை குறித்து தான் இங்க என்ன செய்யறாரு பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. சோ அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் 3வது வசனத்துல அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களா இருக்கும் போது எப்படி கொடுத்தார்கள் அப்படின்னா, அங்கேயும் 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் திராணிக்கு தக்கதாய் கொடுத்தார்கள். இது ஒரு அளவு. 2வது, தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அவங்களால ஒருவேளை 10 ரூபா அவங்களுடைய வருமானமா இருக்குமே அப்படின்னு சொன்னா, அவங்க கொடுக்கிறது 2 ரூபா அவங்களுடைய திராணி, இல்ல 5 ரூபா அவங்களுடைய திராணி. ஏன்னா 5 ரூபா அவங்களுக்கு என்ன உண்டு, செலவு இருக்கலாம். ஆனா அவங்க தங்கள் திராணிக்கு மிஞ்சி, திராணிக்கு மிஞ்சினா என்ன அர்த்தம், அவர்கள் கொடுக்க வேண்டிய அளவுக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். இது எப்படின்னா, தங்களுடைய சௌகரியங்களை என்ன செய்தாங்க, அவர்கள் இழந்தார்கள். அநேக மிஷினரிமார்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல கேட்கும் பொழுது அவங்க சொன்ன சில விஷயங்களை நான் இவ்விதமாக கேட்டு இருக்கின்றேன். அவங்க சொல்றாங்க, 1 மாசம் ஃபுல்லா நாங்க டீல பால் மிக்ஸ் பண்றத நாங்க நிறுத்திட்டு, அந்த ஒரு நாளைக்கு பால் வாங்குறதற்கு என்ன செலவாகிறதோ அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வைப்போம். அப்ப அடுத்த 1 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இப்ப உள்ள செலவின்படி ஒரு நாளைக்கு 40 ரூபா பால் ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க அடுத்த 30 நாளைக்கு என்ன செய்யறாங்க, இந்த 40 ரூபா 40 ரூபா 40 ரூபாவை அவங்க சேர்த்து வைக்கிறார்கள். சிலர் என்ன செய்யறாங்க, வாரத்துல 1 நாள் இல்ல வாரத்துல 2 நாள் ஒருவேளை அவங்க மீட் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல மாமிசம் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, சிக்கன் வாங்குறாங்க, இல்ல மட்டன் வாங்குறாங்க, இல்ல மீன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அதை நிறுத்திடுறாங்க. அவங்க அதை நிறுத்திட்டு என்ன பண்றாங்க, அதற்காக செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை அவர்கள் சேகரித்து வைக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு தொகை, 6 மாசமோ 1 வருஷமோ அதெல்லாம் சேகரித்து வைத்து ஒரு தொகையாக மாறின பிறகு அதையெல்லாம் என்ன பண்றாங்க, ஊழிய ஸ்தலங்களுக்கு அனுப்பி வைக்கிறதாக பார்க்கின்றோம். இது எப்படி, தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி. சில பேர் தங்களுடைய தேவைக்கு போக கொடுக்கிறார்கள். 2வது, தங்களுடைய தேவைகளை வருத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, கொடுக்கிறார்கள். அதுதான் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கக்கூடிய காரியம். பிரியமானவர்களே, இது யார் செய்யணும், யார் இத டிசைட் பண்ணணும், அவரவர்கள். அதான் வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையை அனுபவித்தவர்கள், நான் கொடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா இருக்கிறதே, நான் கர்த்தருக்கு நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும், நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும். பணம் கைக்கு வந்த உடனே நாம ஒரு கேள்வி கேட்கணுங்க. என்ன கேள்வினா, நான் என்ன செய்வேன்? அந்த ஐஸ்வர்யவான் கேட்டான் இல்லைங்களா, வயல் நிலத்துல அதிகமாய் விளைச்சல் கொடுத்தது. அந்த அதிகமாய் விளைச்சல் கொடுத்த உடனே அவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தப்பான முடிவு எடுத்தான். என்ன முடிவு, என்ன பண்றது, இருக்கிற களஞ்சியங்கள் எல்லாம் இடிச்சு போட்டு பெருசா கட்டிட்டு நான் விளைஞ்சதெல்லாம் அதுல சேகரிச்சு வைத்து அநேக வருஷங்களுக்கு நான் சாப்பிடுவேன், அநேக வருஷங்களுக்கு சாப்பிடுவேன், சேர்த்து வச்சு சாப்பிடுவேன், சேர்த்து வச்சு சாப்பிடுவேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேரு, மதியீனனே. நம்ம பாஷையில சொல்லணும்னா முட்டாளே, பைத்தியக்காரனே அப்படின்னு கூப்பிடுறாருங்க. என்ன கூப்பிடுறாரு, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு பிரிஞ்சு போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குரியதா இருக்கும்? அப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க, சேர்த்து வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா எங்க இல்ல, பூமியில இல்ல. எங்க சேர்த்து வைக்கணும்னு சொன்னாரு, பரலோகத்திலே சேர்த்து வைக்கணும்னு சொன்னாரு. பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தைய ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்த்தோம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்களை வாசிங்க. 20, 21, 19, 20, 21. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த பூச்சியும்
துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கு திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. 21ஆம் வசனத்துல உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த வசனத்தை புரியறதுக்காக நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்க பொக்கிஷங்களை என்ன பண்ணுவீங்க? சேர்த்து வைப்பீர்கள். அப்போ உங்களுடைய இருதயம் பூமியில இருந்தா நீங்க எங்க சேர்த்து வைப்பீங்க? பூமியில சேர்த்து வைப்பீங்க. ஆனா உங்க இருதயம் பரலோகத்திலே இருந்தால் எங்க சேர்த்து வைப்பீங்க? பரலோகத்திலே நாம் சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய காரியங்களுக்கென்றும் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு பைசாவும் அது பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படுகிறது. நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய சௌகரியங்களுக்காக நாம் அப்படியாக செலவிடக்கூடியவைகள் எல்லாம் அது எனக்காக என்ன செய்கிறது? செலவிடப்படுகிறது. அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நாம நல்லா இருக்கணும் அப்படின்றத விரும்பல அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அவர் நாம ஆடம்பரமா இருக்கணும், என்னை காண்பிக்கிறவனாக இருக்கணும், எனக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க, நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்ற நிலைமையில நாம சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம் தவறான பாதையிலே போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று நாம கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். வாங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஒரு விஷயத்தை அங்க நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 5வது வசனத்துல, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தார். தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் யாருக்கு கொடுப்பார்கள்? கர்த்தருக்கென்று கொடுப்பார்கள். சபைக்கு கொடுப்பார்கள், ஊழியர்களுக்கு கொடுப்பார்கள். நல்லா கவனிங்க. நான் சபையிலே கொடுக்கிறேன், ஆனா கொடுப்பதற்கு முன்பு என்னை நானே யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவனாக நான் இருக்கேன். அதைதான் நம்ம அங்க லேவியராகமத்துல வாசித்தோம். பிரித்தெடுத்து கொடுக்க வேண்டும், சிறப்பானதை கொடுக்க வேண்டும், தெரிந்தெடுத்து என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியவர்களா இருக்கணும். நம்ம யோசித்து பார்ப்போம். நாம எப்படி கொடுக்கிறோம்? உதாரத்துவமாய் கொடுக்கிறோமா? திராணிக்கு தக்கதாக கொடுக்கிறோமா? இல்ல திராணிக்கு மிஞ்சி நாம கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இருக்கிறதுல இருந்து கொடுக்கிறது ஒரு வகை, என்னுடைய தேவை போக மற்றதெல்லாம் கொடுக்கிறது 2வது வகை, என்னுடைய தேவைகளை வருத்தி கொண்டு கொடுப்பது 3வது வகை. சோ இதுல நான் எந்த கேட்டகரியில வரேன்? ஒரு பங்கை நான் கொடுக்கிறேனா, இல்ல என் தேவை போக மத்ததெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா, இல்ல என் தேவைகளை வருத்தி கொண்டு நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேனா? இது 3மே நல்லா கவனிங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாம் எதை காண்பிக்கிறது? நீங்க ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறீங்க என்று தெரியும். நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்க உங்களுடைய இருதயம் விரும்புகிறது என்பதை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுக்கிறோம்னு வைங்களேன், என்ன எதிர்பார்ப்போடு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? நம்ம யோசிக்கணும் இல்லையா? நான் ஆண்டவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறேன்னா என்ன சிந்தையோட கொடுக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு 200 ரூபாய் கொடுப்பார், இல்ல ஆண்டவர் எனக்கு 10 மடங்கு 1000 ரூபாய் கொடுப்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேனா இல்ல எனக்காக நான் கொடுக்கிறேனா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் 100 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் திருப்பி எதிர்பார்க்க கூடாது. ஆனா நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு திருப்பி 200 ரூபாய் கொடுப்பாரு, இல்ல ஆண்டவர் எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட நான் கொடுக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவருக்கு கொடுக்கல, எனக்காக தான் நான் கொடுக்கிறேன். இது எப்படியாவது திரும்பி வந்துரும். ஆண்டவர் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்ட்டு? பைபிள்ல எங்கேயுமே சொல்லுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம்
அதனுடைய 19ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உண்டாக்குவார். நீங்க 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பிலிப்பி சபையார் பவுலுக்கு ஒரு காணிக்கை அனுப்புறாங்க. அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்வாரு? நிறைவாக்குவார். ஆனா எங்க? மகிமையிலே. மகிமையிலே. அப்போ நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறத நான் எங்க எதிர்பார்க்கணும்? பரலோகத்துலதான் எதிர்பார்க்கணும், மகிமையில தான் எதிர்பார்க்கணும். நீங்க நேரம் கிடைக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. இந்த பூமியில பிரதிபலனை நான் பூமியில பிரதிபலனை எதிர்பார்த்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்க பிரதிபலன் இல்ல? பரலோகத்துல பிரதிபலன் இல்ல. ஏன்னா அந்த பூமியில என்ன ஆயிடுச்சு? கிடைத்தாயிற்று. ஆனா இந்த பூமியில நான் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது நமக்கு எங்க சேர்க்கப்படுகிறது? பரலோகத்திலே அது சேர்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் கொடுக்கிறது எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல நாம் என்ன செய்யறோம்? விசேஷித்ததை கொடுக்க வேண்டும். அது அது போஜன பலி மெல்லிய மாவில என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதோடு அந்த 15வது வசனத்துல நம்ம வாசிக்கின்றோம், போஜன பலியின் மேல் தூப வர்க்கம் யாவற்றோடும். சோ அதுல நல்லா கவனிங்க, அந்த அந்த நாம கொடுக்கக்கூடிய அந்த முதற்கனிகள் அல்லது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையானது தூப வர்க்கத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். இட் should be mixed with அந்த ஸ்வீட் அரோமா. அந்த அந்த சுகந்த வாசனை வரக்கூடிய அந்த தூப வர்க்கமானது என்ன செய்யணும்? அதுல இணைய வேண்டும். அது எதை குறிக்கிறது? என்னுடைய மனநிலையை குறிக்கிறது. நான் எப்பேற்பட்ட ஆட்டிடியூடோட நான் கொடுக்கிறேன், நான் எந்த மனநிலையில எந்த சிந்தையோட நான் கொடுக்கின்றேன். அதுதான் அந்த வார்த்தையானது நமக்கு ஞாபகத்துல கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து 15வது வசனத்துல அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக என்ன செய்யணும்? தகனிக்க கடவன் என்று சொல்லி அங்க சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. என்னுடைய மொத்த விளைச்சலில் இருந்து ஒரு பங்கை கொண்டு வந்து என்ன செய்யறேன்? ஆரோனையும் அவனுடைய குமாரருடைய கையிலையும் நான் கொடுக்கிறேன். ஆரோன் அதை என்ன செய்யறாரு? ஞாபகக்குறியாக ஒரு பகுதியையும் மீதியானதை என்ன செய்யறாரு? இன்னொரு பகுதியாகவும் பிரிச்சுட்டு ஞாபகக்குறியை பலிபீடத்தின் மேல் என்ன செய்யறாரு? தகனிக்கிறதாக நாம பார்க்கிறோம். மீதியானது அவர் என்ன செய்யறாரு? 16வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அதில் மீதியானதை, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. நல்லா கவனிங்க. ஆண்டவர் லேவியர்களை, லேவி கோத்திரத்தை தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தனக்கென்று அவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது கர்த்தரே லேவியர்களுடைய பங்கு. 12 கோத்திரங்களுக்கு தேசம் பங்களித்து கொடுக்கப்பட்ட போது யாருக்கு கொடுக்கப்படல? லேவியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. விளைச்சல் விவசாயம் பண்ணுகிறதற்கோ விளைச்சலை விளைவிப்பதற்கோ லேவியர்களுக்கு என்ன செய்யல? வயல் நிலங்கள் பங்கிட்டு கொடுக்கவில்லை. அவங்க தங்குறதற்கான இடங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா விவசாயம் செய்கிறதற்கு என்ன செய்யப்படல? அவர்களுக்கு நிலங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. ஆனா மற்ற 11 கோத்திரங்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படி கொடுக்கப்படும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் தங்களுடைய முதற்கனிகளை கொண்டு வரும் பொழுது அந்த முதற்கனிகளிலே ஒரு பங்கு, முதற்கனிகளிலே ஒரு பங்கானது அதை யாரை போய் சேர்கிறது? ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் சேருகிறது. தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஆசாரியர்களை அந்த பங்கு என்ன செய்கிறது?
போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இது ரொம்ப பெரிய ஒரு சத்தியமாக இருக்கின்றது. இதே உபாகம புஸ்தகம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல, உபாகம புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் வசனம், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுத்திகரிக்கும்படி நான் இன்று உங்களை விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சமாதானமாய் இருக்கிறாக. 10ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல் தேசத்துக்காக அவரை சோதரிக்க கடவாய். அங்க சொல்றாரு, நீங்க புசித்து நல்லா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய காரியங்களை நினைவு கூற வேண்டும் என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. இன்னொரு வார்த்தை எனக்கு கரெக்டா வரல. உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியனை நீ என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையானது. ஓகே, வாங்க 12ஆம் அதிகாரத்தை, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் சந்தோஷப்படுவாயாக. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எஸ், கவனிங்க என்ன சொல்றாரு. அதாவது உன் குமாரர், உன் குமாரத்திகள், உன் வேலைக்காரர், உன் வேலைக்காரிகள், உன் வாசஸ்தலங்களில் இருக்கிற லேவியன், உன் வாசஸ்தலங்களில் இருக்கிற லேவியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் யார் இருக்கிறாங்க? லேவியர்கள் இருக்கிறார்கள். அவங்கவங்க வாசஸ்தலங்களிலே 11 கோத்திரங்களின் மத்தியில லேவியர்கள் சிதறி என்ன செய்யறாங்க? அங்கங்க தங்கி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ என்னுடைய வாசஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய என்னுடைய லேவியன், கவனிக்கிறீங்களா? என்னுடைய பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய லேவியனை குறித்து இங்க சொல்லப்படல. முதலாவது என்னுடைய வாசஸ்தலத்திலே வாசம் பண்ணக்கூடிய என்னுடைய லேவியன். அப்போ என்னுடைய லேவியனை நான் என்ன செய்யக்கூடாது? 19ஆம் வசனம் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ நான் லேவியனுக்கு கொடுக்கிறதும் யாருக்கு கொடுக்கிறதாக சொல்லப்படுகிறது? தேவனுக்கு கொடுக்கிறதாக இங்க சொல்லப்படுகிறது. ஏன்? லேவியன் தேவனுடைய பங்காக இருக்கிறான். அதே போல தேவன் சொன்னாரு, லேவியனே நானே உன் பங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ ஆம் யுவர் பார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வருகிறது அது யாரை சேருகிறது? உனக்கு சேரக்கூடியதாக இருக்கிறது. சோ அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த பகுதியிலிருந்து, அந்த பங்கிலிருந்து ஒரு பகுதியானது, ஒரு பங்கானது யாரை சேர்கிறது? லேவியரை சேரக்கூடியதா இருக்கிறது. இது தேவாலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, அங்க நம்ம உபாகமத்துல வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? அவரவர்கள் தங்கக்கூடிய வாசஸ்தலங்களில லேவியர்கள் இருக்கிறாங்க. நீ உன் குமாரருக்கு கொடுக்கும் போது, உன் குமாரத்திகளுக்கு கொடுக்கும் பொழுது, உன் வேலைக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது யாரை மறவாதே? உன் வாசஸ்தலங்களில் இருக்கக்கூடிய லேவியனை மறவாதே, அவனை கைவிடாதே. இத புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்? அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் சபையினாலே போஷிக்கப்பட வேண்டியவனாக. பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 6வது. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பரிந்து கொடுக்க கடவன். எஸ், அங்க நம்ம வாசிக்கிறோம், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்.
திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா வசனத்தை கேட்பவர்கள். உபதேசிக்கிறவனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை வசனத்தினாலே போஷிக்கிற உங்களுடைய ஆவிக்குரியவர்களுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில நமக்கு அதாவது இந்த காலகட்டத்திலே தெரிந்திருக்கிறபடி முழுநேர ஊழியர்களை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் நூற்றாண்டிலே முழுநேர மூப்பர்களும் இருந்திருக்கிறாங்க. சோ அவங்க ஃபுல் டைமா யார பேஸ் பண்ணியிருந்தாங்க? கர்த்தரை பேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஹவுஸ் விசிட்டிங் பண்றதும், அவங்க விசுவாசிகளை சந்திக்கிறதும், அவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறதும். பவுல் சொன்னார் இல்லைங்களா, வீடுகள் தோறும் எல்லாருக்கும் முன்பதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா கூட்டமா வரும்போது உபதேசித்தாரு. அது மட்டுமல்ல, வீடுகள் தோறும் என்ன பண்றாரு? உபதேசிக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். சோ ஆக மொத்தம் சபையை மாத்திரமே கண்காணிக்க கூடிய அந்த முழு நேர ஊழியர், மூப்பர், யாரவனா இருக்கலாம், கம்ப்ளீட்டா கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதற்காக முன் வரக்கூடியவர்கள், திருவசனத்திலே போதிக்கிறவர்கள் அவர்கள். சோ போதிக்கப்படுகிறவன் போதிக்கிறவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அங்க நம்ம வாசிக்கிறோம், சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய உலக வேலைகளை விட்டு கர்த்தருக்கென்று தங்களை பிரித்து கொண்டு வந்தார்கள். சோ கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில வந்தவர்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்தந்த ஸ்தல சபைகளில யார் இருக்கிறாங்க? ஊழியர்கள் இருக்கிறாங்க. முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று வந்தவர்கள் இருக்கிறார்கள். சோ அவர்களை என்ன செய்யணும்? போஷிக்க வேண்டும். அது அப்படி போஷிக்கிறது யாருடைய பொறுப்பாக இருக்கிறது? அந்தந்த ஸ்தல சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்தந்த ஸ்தல சபையில உள்ளவர்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது போக உங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கிறதற்கு போக அதுக்கப்புறம் தான் நம்ம எங்க பார்க்கணும்? சுற்றி இருக்கிறவர்களை நாம கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த ஸ்தல சபையில உள்ள ஊழியர் முழுமையாய் போஷிக்கப்படுகிறார் என்று உறுதியான பிறகுதான் என்ன பண்ணணும்? வெளியில மற்ற இடங்களிலே உள்ள ஊழியர்களை நீங்கள் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆக மொத்தம் நீங்க ஸ்தல சபையில இருந்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுத்தாலும் சரி, மேலே அல்லது வட இந்தியாவில் இல்ல வேற எங்க மிஷன் பிளேஸ்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கொடுக்கும் போது கர்த்தருக்கென்று கொடுக்கிறீர்கள். கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அந்த நிலையில நல்லா கவனிங்க, ஆரோனும் அவனுடைய குமாரரும் லேவியர்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்படக்கூடிய பங்கிலே அவங்க என்ன செய்யணும்? அவர்கள் போஷிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பது அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. சரிங்களா? கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 19 லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்குமாக லேவியர்களுக்கு வரக்கூடியதிலிருந்து லேவியர்கள் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல லேவியர்களுக்கு கொடுக்கிறது தான் சொல்லப்பட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல லேவியர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். இங்க நாம 20வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளிலே அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு. அவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு அவர்களுக்கு என்று இருக்கிறது. நீங்க மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலேயும் ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் உண்டு. அதே போல ஆசாரியர்களும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு படைக்க வேண்டியது இருக்கிறது. இதை காண்பிக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன அதே காரியம்தான். நன்றி செலுத்தும்படியாகவும் கர்த்தரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதையும் இது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அப்போ இந்த போஜன பலியானது நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதை நினைப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சோ என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் கொடுப்பதை முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பது காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது.
புதிய ஏற்பாட்டில என் முழுமையும் கர்த்தருக்குரியது என்ற சிந்தையில நாம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? தசமபாகம் அல்ல, என் திராணிக்கு தக்கதாய் கொடுக்க வேண்டும். என் திராணிக்கு மிஞ்சி நான் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியவனா இருக்கான். அது எப்படி? யார் கொடுக்கிறது? அவருடைய விசுவாசத்தின் அளவிலேயும் கர்த்தரை நேசிக்கிற அளவிலேயும் திராணிக்கு தக்கதாய் கொடுக்கிறார்களோ, திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறார்களோ, அது அவர்களுடைய அளவாய் இருக்கிறது. அடுத்தது நாம் இன்னைக்கு பார்த்த ஒரு விஷயம், நான் கொடுப்பது ஆரோனுக்கும் என்ன செய்கிறது? அது ஒரு பங்கு செல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளினாலே கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும்? போஷிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அநேக இடங்களிலே ஒருவேளை இந்த அந்தந்த ஸ்தல சபைகளிலிருந்து அங்கேயே நின்று ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அந்தந்த ஸ்தல சபையிலிருந்து அனுப்பப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். சோ இவர்களை நாம் என்ன செய்யணும்? அந்தந்த ஸ்தல சபையிலிருந்து நாம் போஷிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்தது, ஆரோனும் அவனுடைய குமாரரும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளும் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யறோம்? சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கர்த்தருக்கு கொடுப்பது ஒன்று, நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை காண்பிக்கிறது. இரண்டாவது, நான் அவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறேன் என்பது என்ன செய்கிறது? காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலைமையில முதலாவது நம்மை அர்ப்பணிப்போம், அடுத்தது நமக்குரியதை என்ன செய்வோம்? அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. அடுத்த வாரத்துல நம்ம 3ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய சமாதான பலியை குறித்து நாம் சிந்திக்கலாம்.